நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஜெர்சியில் 2 மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2 மாடுமே ஒன்றுக்கு ஒன்று விட்டது கிடையாது. இந்த மொட்டை டைப் மாடு ஒன்றுங்க, அந்த கொம்பு டைப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைச்சைத்து கிடாரி ஒன்று. 2 மாட்டை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 2மே சும்மா தரமான மாடு, குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை, அப்பேற்பட்ட மாடுங்க. வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். முதலாவதாக இந்த மாடுங்க 2 இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 2 மாடு இருக்கக்கூடிய இடத்த பற்றி சொல்லிடுறேன். இந்த 2 மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கு. 2 மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க. அட்ரஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரி பாலாஜிங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனப்பிள்ளை, இந்த மொட்டை டைப்பில் இருக்கக்கூடிய பக்காவான குவாலிட்டியில் நல்லா தரமாக இருக்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாட்டோட பல்லை பற்றி அப்படி சொல்லு. இந்த மாட்டோட பல்லு பார்த்தீங்கன்னா கடை முளப்புங்க. வயசுலாம் பார்த்தீங்கன்னா இள வயசு தாங்க. மாடு எத்தனாவது ஈத்து? 2வது ஈத்து மாடுங்க. சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக சுழி சுத்தமாக இருக்குங்க. ராஜா சுழி கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. நெத்தியில் சுழியே இல்லை, நெத்தியில் வெள்ளை சிட்டி இருக்கு, சிட்டி விழுந்துருக்கு, நல்லா ஹாட்டின் மாதிரி இருக்கு. மாடு பாத்தீங்கன்னா குறுங்கால் டைப்ல நல்ல கட்டடமான மாடுங்க. நல்ல உடம்பு உருண்டை, முதுகு, நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. மாடு வந்து நல்லா அகலம், நல்லா உருண்டைங்க. ஹைட் கம்மி தாங்க, குறுங்கால் டைப்ல சூப்பரான மாடுங்க. அப்படியே ஹைட் அப்படி காமிச்சிரு. மாட்டோட உயரம் பாருங்க, அதாவது அளவான உயரம். ஆனால் மாட்டோட உடம்பு வெயிட்டுன்னு பார்க்கும்போதுங்க நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது மாடு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். அதே போல் மடி செட்டுன்னு பார்க்கும்போது சரியான மடி வச்சுருக்குதுங்க. ஸோ இந்த மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ வரும்? கறவைத்திறன் வந்து ஃபர்ஸ்ட் ஈத்துலேயே வந்து 14லேருந்து 15 வரைக்கும் கறந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. காட்டுக்காரர் சொல்லிருக்கிறாங்க. இப்போ வந்து அதே அளவே கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்க தான் கறக்கும், ஆனாலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈத்துல கறந்த அளவே வச்சுக்கலாம். மாட்டோட உடம்பு அகலத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல தொப்ப கணத்துல நல்ல வெயிட்டான மாடுங்க. மாட்டோட உடம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது மாடு வந்து உங்களுக்கு பொசுக்குன்னு தான் தெரியும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். மாடு நல்லா உருண்டைங்க. மாடு அந்த அளவுக்கு நல்ல குழந்தைங்க கூட பிடிச்சிடும், அந்த அளவுக்கு நல்ல குணமான மாடுங்க. குணத்தெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கேரண்டியே கொடுக்கலாம். பாருங்க காம்பு அதே போல் அருமையான ஒரு காம்புங்க. கேப் பாருங்க, 4 காம்பும் எவ்வளோ கேப் விட்டு வந்துருக்குதுன்னு. காம்பு இடைவெளி வந்து பாருங்க, 4 காம்புக்கும் எவ்வளோ ஒரு சீரான இடைவெளி இருக்குது. நரம்பு தார எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பாருங்க. ஃபுல்லாக மடி வைக்குங்க. ஒரு 14-15 லிட்டர் தலைச்சயத்துலேயே கறந்த மாடு. இப்போ நம்ம இந்த 2வது ஈத்துக்கும் 7-14 லிட்டர் பால் வந்து தாராளமாக சொல்லி கொடுக்கலாம். பின்புறம் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு, ஒவ்வொரு காம்புக்கும் 1/2 அடி கேப் இருக்குங்க. நல்ல தோல் லூஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டை வரி பை வைக்குங்க. இங்கே பாருங்கள் ரெட்டை வரின்றது பாருங்கள், இதுதான் ஃபுல்லாக மடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்குங்க. இங்கே பாருங்கள், இதே மடிக்கு ஒரு சிலர் வந்து 10-20 லிட்டர் கூட பால் சொல்லி வந்து வீடியோ போடுவாங்க. நம்ம வந்து அவ்வளோலாம் சொல்லலை. 7-14 லிட்டர் பால் வந்து சொல்லி கடை முளப்பு 2வது ஈத்து சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டோட டீட்டெயில்னு சொல்லியிருக்கிறோம். மாட்டை அப்படியே நடையில் பார்க்கலாம் பாருங்கள். மாட்டோட வெயிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு தொப்பக்கணம் இருக்குன்னு. மாடு வந்து குறுங்கால் டைப்பு தாங்க, அதாவது உயரம் வந்து மீடியமான உயரம் தான். நம்ம தெளிவாக சொல்கிறோம், ரொம்ப பெரிய மாடு கிடையாது. அந்த மாடு வந்து குறுங்கால் டைப்லேயே அவ்வளோ பாடி வெயிட்டான மாடு. மாட்டோட மேய்ச்சல் குணம் பாருங்கள், வில்லேஜ்லேயே நம்ம வாங்கின மாடு, நல்லா தரமாக இருக்குது. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மாடு. வாங்கிட்டிங்கனாலும் கண்டிப்பாக 10 ஈத்துக்கு குறையில்லாத நீங்கள் வச்சுக்கலாம். இளம்பொருள். இந்த மாட்டோட விலை எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை எவ்வளோ சொல்லுது? இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 63,500 ரூபா சொல்லியிருக்காங்க. அனுசரித்து இதுலேயும் பண்ணிக்கலாங்க. இதோட முக அழகு பாருங்க. மாடு வந்து ஒரு மாடு இருந்தாலும் நல்லா தரமாக இருக்கும். ரொம்ப அழகான மாடுங்க. இதே மாடு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் 10-20 லிட்டர் பால் சொல்கிறாங்க. பால் சொல்லி இந்த மாடு 75,000-80,000 விலை சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து 63,500 தான் சொல்லிருக்கிறோம். நியாயமான ரேட்டு தான். நீங்கள் நேரில் வந்து மாட்டை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். சொன்ன அப்படி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படி சொல்லிடுறேன். இந்த மாட்டோட பல்லு பாத்தீங்கன்னா 2 பல்லுங்க. 2 பல் தலையீத்து கிடாரிங்க. சுழி பாத்தீங்கன்னா ஸ்தானத்துல கரெக்டா இருக்குங்க. மாட்டோட டைம் பாத்தீங்கன்னா இன்னும் 20 நாள் வரைக்கும் பிடிக்குங்க. கண்ணு போட இன்னும் 20 நாள் டைம் இருக்கு. நல்லா ஃபுல்லா மடி வச்சுதாங்க இந்த மாடு வந்து கண்ணு போடும். கறவை திறன் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச கறவை தாங்க சொல்றோம். 10-11 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. தாராளமா கறக்கும். கிடாரி நல்ல ஜாதி கிடாரி, நல்ல கொம்பு பாருங்க, நல்லா குட்டை கொம்புல நல்ல அழகான கிடாரிங்க. நல்ல அழகான கிடாரி. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சு தான் கொம்பு இருக்கு. அப்படி குறுங்கால் டைப்ல மாடு. இதுவும் பாத்தீங்கன்னாக்கா அதே போலதான். மாடு ரொம்ப பெரிய மாடு கிடையாது, குறுங்கால் டைப்ல மாடு. உருண்டை மாடு, நல்ல உருண்டையா இருக்கும் பாக்குறதுக்கு மாடு. மாட்டோட ஹைட் அப்படியே பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்குன்றத
பாருங்கள் இதுவும் வந்து குறுங்கால் டைப் மாடுங்க. இன்றைக்கி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குறுங்கால் டைப்பில் நல்ல நைஸில் நல்லா நெகு நெகுன்னு இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல வளர்ப்புல இருக்குங்க. ரெண்டுமே சூப்பரான வளர்ப்புல இருக்கு. தரமாக வளர்த்திருக்கிறாங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. எவ்வளோ மடிக்கூச்சி ஏதாவது இருக்கா என்னன்றதையும் நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பாருங்கள். எவ்வளோ ஒரு பொறுமையாக நிற்கிது. தலைச்சங்கடாரி 2 பல்ல உள்ள குணத்தில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். மாடு கிடைக்கும் போதே தாராளமாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு குறையில்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளம் பொருளாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் ஒரு 2, 3 ஈத்து கறந்துட்டு விற்றோம் அப்படின்னாலும் பணம் குறையாதுங்க. போட்ட முதலுக்கு மேலே தான் விற்கும். முதுகு அகலம் பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது. அதே போல் ரெட்டை முதுகுல சூப்பரான மாடுங்க. தலைச்சங்கடாரிலேயே ரெட்டை முதுகில் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அம்சமாக இருக்குது. மேலே பாருங்கள் அப்படியே நெகு நெகு நெகுன்னு இருக்குங்க. தெளிவான கிடாரி. நல்ல காம்பு ஒரு சூழ்ந்துருக்குது. குணம் அருமையான குணம். பாருங்கள் எவ்வளோ காம்பு நீளம் இருக்குது பாருங்கள். 4 காம்புக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்கு. நரம்பு தார பாருங்கள் தலைச்சங்கடாரிலே எப்படி இருக்குது. இந்த மாதிரி வந்து இளம்பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம 10 வருஷத்துக்கு மாடு மாத்திர பிரச்சனையே இருக்காது. பாருங்கள் பின்புறம் இப்போ மடி எவ்வளோ இருக்குன்றத. இன்னும் 20 நாள் வந்து டைம் இருக்குங்க. 20 நாள்ன்றத ஒரு 5 நாள் முன்ன பின்ன கூட கண்ணு போடலாம். ஆனால் வந்து ஃபுல்லாக மடி வைக்கக்கூடிய கிடாரி. கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாட்டோட விலையை பொறுத்த வரைக்கும் 45,000 வந்து ரேட்டுன்னு சொல்லிருக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு தாங்க தருவோம். குறைச்சி கொடுப்போங்க. குறைச்சி பேசிக்கலாம். நன்றிங்க. நன்றிங்க.